Hello friends, welcome to Math Love channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th standard chapter 1 relation and function of exercise 1.4 ல உள்ள 9th sum ல இருந்து பார்க்கலாம். Exercise 1.4 ல 9th sum என்ன கொடுத்திருக்காங்கன்னா if the function f is defined by f of x is equal to first x plus 2 x greater than 1 2 minus 1 less than or equal to x less than or equal to 1 x minus 1 minus 3 less than x less than minus 1. இப்போ find the value of இந்த வேல்யூலாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் f of 3, அப்புறம் f of 0, f of minus 1.5, f of 2 plus f of minus 2. இப்போ இந்த வேல்யூலாம் என்ன பண்ணணும், நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த வேல்யூலாம் இங்கே எங்கே இருக்கு நம்ம தான் அதை என்ன பண்ணணும், லிஸ்ட் பண்ணணும். இந்த வேல்யூலாம் இருக்கிறத நம்ம தான் லிஸ்ட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் கிரேட்டர் தென் 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கிரேட்டர் தென் 1னா 1க்கு மேலே உள்ள நம்பர்ஸ் எல்லாம். இப்போ 1க்கு மேலே என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்கும், 2 3 4 5 அண்ட் ஸோ ஒன். ஓகேவா, அடுத்தது இங்கே -1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்ன வரும், -1 வரும், அடுத்தது 0 வரும், அடுத்த 1 வரும். ஓகேவா, அடுத்தது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க -3 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் -1னா வெறும் இங்கே -2 மட்டும்தான் வரும். இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ்க்கு நம்பர் லைன் போட்டு காட்டியிருக்கேன். இப்படி நம்பர் லைனில் இங்கே 0 இருக்கும், இங்கே 1 2 3 4 இங்கே 5, அதே மாதிரி இங்கே -1 -2 -3 -4 2 -5. இப்போ ஃபஸ்ட்டு உனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் கிரேட்டர் தென் 1. இப்போ எக்ஸுக்கு கிரேட்டர் தென்னா கூட உள்ளது. இப்போ இதுக்கு மேலே உள்ளது எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். அப்போ 2 3 4 5 நான் எடுத்து எழுதியிருக்கேன். அடுத்தது -1லேருந்து 1க்குள்ளே -1 இங்கே இருக்குது, 1 இங்கே இருக்குது, இந்த 3 நம்பர்ஸையும் எடுத்து இங்கே எழுதணும். அடுத்த -3லேருந்து -1 வரைக்கும் உள்ளது. இப்போ -3 to -1ன்னா -2 மட்டும் தான் இருக்கும். அதனால் -2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கீழே கோடு போட்டால் தான் இந்த நம்பரையும் சேர்த்து எழுதணும். கீழே கோடு போடாததுனால நடுப்புற உள்ள நம்பர்ஸை மட்டும் நான் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ நம்ம இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும், f of 3யோட வேல்யூ, f of 0வோட வேல்யூ, -1.5யோட வேல்யூ, 2வோட வேல்யூ, -2வோட வேல்யூலாம் கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம், f of 3யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் f of 3. இப்போ f of 3 எதில் இருக்குது, x plus 2ல இருக்குது. அப்போ f of x is equal to x plus 2. f of 3 இருந்துச்சுன்னா அப்போ 3 plus 2 f of 3 is equal to 5. ஓகேவா, செகண்ட் ஒன் f of 0. இப்போ f of 0 எதில் இருக்குன்னு பார்க்கணும். f of 0 வந்து 2ல இருக்குது. அப்போது f of x is equal to 2. இப்போ f of 0 is equal to 2. தேர்ட் ஒன் -1.5. f of -1.5. நீங்கள் யோசிக்கலாம், நான் இதில் எதுலையுமே -1.5லாம் பாயிண்ட் வச்சு எழுதவே இல்லையா. இப்போ இந்த நம்பர்ஸ் நம்ம எதில் சேர்த்துக்கணும் அப்படின்னா -3லேருந்து -1க்குள்ளே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 1.5னா 1க்கும் 2க்கும் நடுப்புற உள்ள நம்பர்ஸ் தான் 1.5. ஓகேவா, அப்போ இங்கே 1.5 கொடுத்துருக்கனால இப்போ 1க்கும் 2க்கும் சென்டரில் உள்ள நம்பர்ஸை தான் நம்ம எடுத்துப்போம். இங்கே 2 ஆல்ரெடி இருக்குது, -1 to 2 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு நடுப்புற உள்ள நம்பர்ஸ்னால் இந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இங்கே என்ன எழுதலாம், f of x is equal to x minus 1. அப்போது f of -1.5 is equal to -1.5 minus 1. அப்போது -2.5. எப்படி ஆட் பண்ணியிருக்கேன்னு தெரியுதா, -1.5வும் -1.0வே ஆட் பண்ணணும். -1.5 -1.0. அப்போ இதை ஆட் பண்ணோன்னா 2.5ன்னு வரும். ஓகேவா, அடுத்தது ஃபோர்த் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2வையும் ப்ளஸ் -2வையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணி போடணும். ஃபோர்த் ஒன் ஃபஸ்ட்டு f of 2க்கு கண்டுபிடிச்சிக்கலாம். f of 2 + f of -2. இப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு f of 2க்கு என்னான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ 2னா எங்கே இருக்குது, x plus 2ல இருக்குது. அப்போது f of x is equal to x plus 2. f of 2 is equal to 2 plus 2 4. அடுத்தது வந்து f of -2 எங்கே இருக்குது, x -1ல இருக்குது.
அப்போது f of x is equal to x minus 1, f of minus 2 is equal to minus 2 minus 1, அப்போது minus 3. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுமா? அப்போ f of 2 plus f of minus 2, இப்போ 2 ஓட வேல்யூ 4, இதோட வேல்யூ minus 3, அப்போ 4 minus 3 1. இப்போ இதோட வேல்யூ f of 2 plus f of minus 2. ஓகேவா? இப்போ நம்ம இதில் நெக்ஸ்ட்டு 10th சம் பார்க்கலாம். 10th சம் 9th சம் பார்த்த மாதிரி தான் இதுவும் 10th சம்மும். ஃபங்க்ஷன் f such that minus 5,9 to r if is defined as follows: f of x is equal to 6x plus 1, 5x square minus 1, 3x minus 4. இதோட வேல்யூ minus 5 less than or equal to x less than 2, 2 less than or equal to x less than 6, 6 less than or equal to x less than or equal to 9. இந்த வேல்யூலாம் நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 5 less than or equal to x less than 2. அப்போ மைனஸ் 5லேருந்து 2 வரைக்குள்ள நம்பர்ஸ் எல்லாம் எழுதணும். 2 வந்து எழுதக்கூடாது. அப்போ 1 வரைக்குள்ள நம்பர்ஸை எழுதணும். இப்போ நம்ம இங்கே என்னென்ன எழுதலாம்னா -5, -4, -3, -2, -1, 0, 1. 2 எழுதக்கூடாது. அடுத்தது இங்கே என்னென்ன வருது? 2லேருந்து 6 வரைக்கும், அது மாதிரி 6 எழுதக்கூடாது, 5 வரைக்கும் தான். அப்போ 2, 3, 4, 5. இங்கே 6லேருந்து 9 வரைக்கும் எழுதலாம். அப்போ 6, 7, 8, 9. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? -3 + f of 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் f of -3 + f of 2. இப்போ f of -3க்கு -3 எங்கே இருக்குது? 6x + 1 ஃபஸ்ட் இதில் இருக்குது. அப்போது f of x is equal to 6x + 1. f of -3 equal to 6 into -3 + 1. 6 3s are 18. அப்போ -18 + 1 equal to -17. இப்போ f of -3க்கு -17. இது நான் பக்கத்துலேயே போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும். இப்போ இதோட வேல்யூ அடுத்தது f of 2க்கு போடணும். இப்போ f of 2னா இங்கே இருக்குது 2, 5x square minus 1. இப்போ f of x is equal to 5x square minus 1. f of 2 is equal to 5 into 2 whole square minus 1. 5, 2 2s are enough, 4. இப்போ -1, 20 minus 1, 19 வந்துடும். அப்போ f of 2 ஓட வேல்யூ 19. இப்போ இது ரெண்டே என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணோன்னா f of -3 + f of 2 equal to -17 + 19. 19ல் 17 போயிடுச்சுன்னா 2. அப்போ f of -3 + f of 2. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? f of 7க்கும் f of 1க்கும். இப்போ f of 7 minus f of 1. f of 7 எங்கே இருக்குது? 3x - 4ல் இருக்குது. இப்போ f of x is equal to 3x - 4. இப்போ f of 7 is equal to 3 into 7 minus 4. 7 3s are என்ன வரும்? 21. 21 minus 4 17. அப்போ f of 7 ஓட வேல்யூ 17. அதே மாதிரி அடுத்தது f of 1க்கு. f of x is equal to 1 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ 1 எங்கே இருக்குது? 6x + 1ல் இருக்கா? இப்போது 6x + 1. அப்போது f of 1 is equal to 6 into 1 + 1, 6 + 1, 7. இப்போ இது ரெண்டே என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். இப்போ இது ரெண்டே மைனஸ் பண்ணோன்னா f of 7 minus f of 1 is equal to f of 7 ஓட வேல்யூ 17 minus 7 equal to 10. ஓகேவா? அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் 2 into f of 4 plus f of 8ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். தேர்ட் ஒன் 2 into f of 4
plus f of 8. First 4 எங்க இருக்குன்னு பார்க்கணும். 4 வந்து 5x square minus 1ல இருக்கு. f of x is equal to 5x square minus 1. இப்போ f of 4 is equal to 5 into 4 square minus 1. இப்போ 5 into 16 minus 1, 80 minus 1, f of 4 is equal to 79. இப்போ அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? f of 8 கண்டுபிடிக்கணும். 8 எங்க இருக்குன்னு பார்ப்போமா? 3x minus 4ல இருக்கு. f of x is equal to 3x minus 4. இப்போ f of 8 is equal to 3 into 8 minus 4. 8 3s are 24 minus 4. இப்போ f of 8 is equal to 20. இப்போ இது ரெண்டும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். இப்போ ஆட் பண்ண என்ன வரணும்? 2 into f of 4 plus f of 8. 2 into f of 4 ஓட வேல்யூ 79 plus 20. 2 into 79 158 plus 20 இப்போ 178. இப்போ 2 into f of 4 plus f of 8. கொடுத்துருக்க வேல்யூக்கு நம்ம என்ன பண்ணோம்? முன்னாடி ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷனை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே போட வேண்டியதுதான். இப்போ இதில் அடுத்தது ஃபோர்த்து சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. Fourth subdivision 2 into f of minus 2 minus f of 6 divided by f of 4 plus f of minus 2. First f of minus 2 6 கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த first equation எடுத்து எழுதிக்கலாம். 2 into f of minus 2 minus f of 6 divided by f of 4 plus f of minus 2. First மேல உள்ளது கண்டுபிடிச்சுக்கலாம். f of minus 2. இப்போ minus 2 எங்க இருக்கு? மேல இருக்கு. 6x plus 1ல இருக்கு. அப்போ அதுக்கு போய் சப்ஸ்டியூட் பண்ணா f of x is equal to 6x plus 1. f of minus 2 is equal to 6 into minus 2 plus 1. இப்போ minus 12 plus 1 minus 11. இப்போ f of minus 2 ஓட வேல்யூ minus 11. அடுத்தது f of 6 கண்டுபிடிக்கலாம். f of x is equal to 6 எங்க இருக்கு? 3x minus 4ல இருக்கு. 3x minus 4. f of 6 is equal to 3 into 6 minus 4. 18 minus 4 equal to 14. இப்போ f of 6 ஓட வேல்யூ 14. ஓகேவா? இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்? கீழே உள்ளது கண்டுபிடிக்கலாம். f of 4க்கு ஆல்ரெடி இங்கே நம்ம f of 4 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 79. அதே மாதிரி இங்கேயும் போட்டுக்கலாம். எடுத்து f of x is equal to கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறது தான் சொல்கிறேன். 5x square minus 1. இப்போ f of 4 is equal to 5 into 4 square minus 1. 5 into 16 minus 1 equal to 80 minus 1 79. அடுத்தது அதே மாதிரி f of minus 2 ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதே மாதிரி போட்டோன்னா f of x is equal to 6x plus 1. f of minus 2 equal to 6 into minus 2 plus 1. 6 into minus 12 plus 1 minus 11. அப்போ இது f of minus 2. இப்போ இது என்ன பண்ணணும்? எல்லாத்தையுமே போய் இந்த ஃபார்மேட்டில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ என்ன நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா 2 into f of minus 2 minus f of 6 divided by f of 4 plus f of minus 2. 2 into f of minus 2 ஓட வேல்யூ என்ன? minus 11. minus 11 minus f of 6 ஓட வேல்யூ 14. 14 divided by
f of 4 ஓட வேல்யூ 79 minus 11. 2 into 22 minus 22 minus 14 divided by 68. மேலும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். இது ரெண்டே ஆட் பண்ணனா minus 36 divided by 68. இதை அப்படியே விட்டால் விட்டுக்கலாம். இல்லைனா இதை கேன்சல் பண்ணி போட்டோம்னா minus 9 by 17. ஓகேவா? 4 டேபிளை கேன்சல் பண்ணலாமா? 4 9s are 36, 4 17s are 68. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த 2 சம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பட்டன் வீடியோஸ் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.